ஹாய் guys, வெல்கம் டு அனிமே நெக்ஸஸ். இன்னைக்கு சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. லாஸ்ட் சீசன்ல ஜின்னுக்கு சேடா மோனார்ஸ் பவர் கிடைக்கும். சேடாவை கண்ட்ரோல் பண்ணி இக்கரிசுமே அவனுக்கு கீழே வேலை பார்க்க வச்சிருவான். இன்னொரு பக்கம் சோழ டீம் அந்த ஐலாண்ட்ல இருப்பாங்க. சீசன் 2 ஓட ஸ்டார்டிங்ல ஜின்னு அங்க வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டா வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். ஜின்னுவோட தங்கச்சி ஜின்னுக்கு போன் பண்ணி டயர் என்னாச்சுன்னு தெரியுமா, நீ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்க ஞாபகம் இருக்கான்றா. அவனும் அதை கேட்டு டக்குன்னு கிளம்பி டிப்டாப்பா அவ ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவன் லுக்கே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கான். அவன் தங்கச்சியுமே அவனை பார்த்து நீ அண்ணன் தானா அப்படின்னு கேக்குறா. அவனுமே ஏன் நான் என்ன வித்தியாசமா தெரியுறேங்கிறான். அப்புறம் லைட்டா அந்த போர்ட்டலை பத்தியும் சொல்றாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி. டஞ்சனுக்குள்ள இருக்க பீஸ்ட் கூட சண்டை விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதாக்கணும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜின்னு ஈராங் ஹண்டர் அவன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் அவன் தங்கச்சியோட காலேஜ் செலவுக்கும் அவன் ஹண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஈராங்க் தான். ஒரு ஹண்டர் அவாக்கன் ஆயிட்டானா அவனால அவனோட பவர் திரும்ப கூட்டவே முடியாது. இவன் ஈராங்க்னா லோ ரேங்கா தான் இருப்பான். ஆனா ஜின்னு டபுள் டஞ்சனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ள போயிட்டான். அவனோட பவரையும் லெவலப் பண்ற மாதிரி ஒரு பவராகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு பேட்டிலையும் வளர்ந்துகிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு எலிக்சர் ஆஃப் லைஃபுக்கு என்ன தேவைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு சேடோ மனார்ஸா சேடோ சோல்ஜரை வர வைக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடைச்சிச்சு. அப்புறம் திரும்ப ஸ்கூலையே காட்டுறாங்க. அப்படிலாம் வித்தியாசம் தெரியலன்னு அவன் தங்கச்சி சொல்றான். அவனும் உன்னோட டீச்சர் எங்க அப்படின்னு கேக்குறான். அவளும் ஆள் இவ்வளவு அளவுக்கு மாறுவாங்களா அப்படின்னு அவங்க அண்ணனுமே டீச்சரை பார்க்க கூட்டு போறா. அந்த ஸ்கூல்ல இருக்கவங்களுமே யார் பாவன் இவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னுவோட தங்கச்சியுமே உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காது, நான் வேணா யாராவது அறிமுகப்படுத்துவா அப்படின்னு கேக்குறா. அவன் வாயை மூடுன்னு கணத்தை பிடிச்ச கிளியிருந்தான். அப்புறம் டீச்சரையும் போய் பாக்குறான். அவங்க டீச்சருமே அவன் தங்கச்சியை பத்தி சொல்றாங்க. அவன் நல்லா படிக்கவும் செய்வா. மத்தவங்களுமே அவளை பார்த்து நல்லா படிப்பாங்க. ஒரு டீச்சரா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவளை நினைச்சு. அவ எக்ஸாம்லயும் நல்லா பண்ணி மெடிக்கல் ஸ்கூலுக்கு போவா. ரொம்ப புஷ் பண்ண வேணாங்கிறா. ஜின்னுமே சந்தோஷப்படுறான். நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கலாமா அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அவனுமே கேட்க சொல்றான். அப்புறம் ஜின்னா ஒரு நாள் அவாக்கன் பண்ணா அவளை ஹண்டரா வேலைக்கு போக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அவனுமே இல்லன்றியான். அதுக்கப்புறம் டீச்சர் அதை கேட்டுட்டு அப்ப எனக்கு ஒண்ணு செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவன் தங்கச்சி ஃப்ரெண்டை தான் பத்தி சொல்லியிருக்காங்க. அவனுமே போய் அவளை பாக்குறான். அவளுக்குமே எதுவும் தெரியாம நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கா. ஜின்னுமே அவன் தங்கச்சி கூட எடுத்த போட்டோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதா நீங்க ஜினாவோட பிரதரா அப்படின்னு. அவனு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவ டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா நான் திரும்ப ஸ்கூலுக்கு போறதா இல்ல, நான் ஹண்டரையும் விட போறது இல்ல அப்படின்னு பேசுறான். அவனும் அதை கேட்டுட்டு நீ ஈராங் ஹண்டர் தானே, ஒரு ஈராங் ஹண்டரால நீ ஸ்ட்ரைக் டீம்ல வந்து நீ நினைச்ச மாதிரிலாம் உன்னால காசு சம்பாதிக்க முடியாது, அதுவும் இல்லாம அது உசுருக்குமே ரொம்ப ஆபத்தானது. அப்புறம் அவளும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு தான் வந்தீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க, நீங்களும் ஒரு ஈராங் ஹண்டர் தானே, ஜின்னுவும் இவளுக்கு இப்படி சொன்னா புரியாதுன்ட்டு என் கூட வான்றான். அப்புறம் டாங்ஸுவை காட்டுறாங்க. ஜின்னுவையும் கொள்றதுக்காண்டி கொரியாவுக்கே வந்துட்டான். அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கான். நீங்க வந்ததுல சந்தோஷம்னு. எவ்வளவு நாள் இங்க இருப்பேன்னு கேக்குறான். ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன் பயப்படாத அப்படின்னு டாங்ஸு சொல்றான். நீங்க அவங்க ரெண்டு பேரை பார்க்க தானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டாங்ஸு எதுவும் தெரியாத மாதிரி பேசாத, டஞ்சன்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல, நானும் டஞ்சன்ல தான் வச்சு அவங்கள பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஈ ரேங்க் ஹண்டர் அப்புறம் அந்த டி ரேங்காரன். உன்னோட எபிலிட்டியை வச்சு என்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறியாங்கிறான். என்னோட வேலையை தான் பாக்குறேன்றதா டாங்ஸும் அங்க இருந்து போயிருந்தான். அப்புறம் சேர்மன் கோவையும் சோவையும் காட்டுறாங்க. அந்த எறும்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடலை தாண்டி அவங்க வர பாக்குறாங்க. ஆனா இப்போதைக்கு அவங்களால பறக்க முடியல, தண்ணிக்குள்ள விழுந்துருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணி ஒரு கேட்டு பக்கம் காட்டுறாங்க. அந்த டஞ்சனை ஒயிட் டயர் கில்டு தான் ஆயிருப்பாங்க போல. மேனேஜர் அங்கதான் இருக்கான். ஜின்னுமே அவங்கள பார்க்க தான் வந்திருக்கான். மேனேஜர் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுவீங்க நினைச்சு பார்க்கல. அப்புறம் மேனேஜர் அவளையும் பார்த்துட்டு நான் அவனை ஏற்கனவே பார்த்திருக்கேனேங்கிறான். ஜின்னுவையும் ரெக்வஸ்ட் மன்னிச்சிருங்கன்றான். அப்புறம் மேனேஜர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எங்களோட சந்தோஷம் தான், நீங்களும் அவளுமா எங்களோட ட்ரைனிங்க பார்க்க போறீங்க, உங்களுக்காண்டி அந்த சீராங்கட்டும் ஓப்பன் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் பார்த்தா இன்னொருத்த வந்து நம்ம ஒண்ணு பிக்னிக் வரல, பேசாம வேலையை பாருங்கன்றான். ஜின்னு இவன் யாருன்னு கேக்குறான். மேனேஜர் இவன் பேரு கிம்மு ஏரங்கண்டர், ஒரு டேங்கர் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டீமோட லீடர் வந்தான்றான். ஆனா மேனேஜர் கூட இருக்கேன், உங்களை கூட்டு வர்றது உனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அவனுமே எனக்கு ஈராங் ஹண்டரே பிடிக்காது, இதுல 2 ஈராங் ஹண்டரா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இவங்க உள்ள போற டீம்ல ஒரு ஏ ரேங்க் ஹண்டர், 5 பி ரேங்க் ஹண்டர், 2 சி ரேங்க் ஹண்டர், அப்புறம் இவங்க 2 பேரை சேர்த்து 2 ஈ ரேங்க் ஹண்டர், மொத்தமா 10 பேர் போறாங்க. ஜின்னுவுமே அவளை பார்த்துட்டு இங்க நடக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா இதை விட்டு போயிருவா, ஆனா இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஈஸியாவும் இதை முடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறேன். இவளுங்க கூட்டு வந்தோடனே டஞ்சன்னா என்ன, கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி மோசமானவங்கன்னு புரிய வைக்கிறது தான் போல. மேனேஜர் கூட இருக்கவனுமே ஜின்னுட்ட வந்து கொஞ்சம் புதுசா வந்தவங்களே லாட விடுங்கன்றான். சரின்றாங்க. அப்புறம் கேட்டுக்குள்ளேயும் போறாங்க. உள்ள போனதுன்னு ஏதோ தப்பா தெரியற மாதிரி இருக்கு ஜின்னுவுக்கு. அப்புறம் அந்த கேட்டுமே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஜின்னு அதை பார்த்துட்டு அவளை கூட்டு வெளியே போயிடலான்னு பாக்குறான். ஆனா முடியல. மேனேஜருமே ஜின்னு டீம் கூட இருங்கன்றான். அப்புறம் அவங்களும் உள்ள போயிருந்தாங்க. அந்த கேட்டே ரெட் கேட் ஆயிருது. லீடர் பெக்குக்கும் போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவனுமே எப்படா சீராங்க ரெட் கேட்டா மாறிச்சு, நாங்க வர்றேன் அப்படின்ட்டு வர்றான். அப்புறம் ஜின்னு பக்கமும் காட்டுறாங்க. கேட்டே க்ளோஸ் ஆயிருது. அவங்க இருக்கிறதே ஏதோ பனி இருக்கிற இடமா தான் இருக்கு. அங்க இருக்கவங்களுமே இனிமே நம்மளால போக முடியாதான்னு கேக்குறாங்க. கிம்மு இது ரெட் கேட்டுங்கிறான். அவளும் அப்படின்னா என்னன்னு ஜின்னுட்ட கேட்கா.
மத்த கேட்டோட அது வித்தியாசமானது. இந்த டஞ்சனுக்குள்ள வந்துட்டோம்னா வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி நம்ம வெளியே இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்ண முடியாது. இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா ஒண்ணு இந்த பாஸை காலி பண்ணணும், இல்லைன்னா அந்த கேட்டா கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெளியே இருக்கவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் மேஜிக் பீஸ்டுமே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இது சீராங்கட்டு தானே அவ சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ அம்பு வர மாதிரி இருக்கு. ஆனா ஜின்னு அந்த அம்பை பிடிச்சிருதா, அவளுக்கு வர்ற அம்ப இன்னொருத்தனையுமே அந்த அம்பு டார்கெட் பண்ணிருக்கு. கண்ணுலயே குத்தி சோழியை முடிச்சிருக்கு. ஒயிட் டயர்கில் இருக்கவனுமே சாக்காயிருதான், இவன் எப்படி ஒரே கையில பிடிச்சான்னு. ஐசெல்ஸ்ன்ற ஒரு பீஸ்ட் தான் இவன் அட்டாக் பண்ணிருக்கு. ஜின்னுவும் அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணா யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியாது. அது வீக்கா இருந்த 2 பேரை தான் டார்கெட் பண்ணிருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா என் கதையே முடிஞ்சிருக்குன்றான். அந்த பீஸ்டுமே உங்க சங்க இருக்காம விட மாட்டேன்டான்ட்டு அங்க இருந்து போயிருதுங்க. அவளும் ஜின்னுட்டு அதெல்லாம் என்னன்னு கேக்குறா. அதுக்கெல்லாம் ஐசெல்ஸ் அது மிருகத்தனமா அட்டாக் பண்ணும். ஒரு ஒயிட் ஈவில் கோஸ்ட் மணி ஹண்டர்ஸ் எல்லாம் அதை ஐஸ் லேயர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் கிம்முமே உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல யாரு நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு. நம்ம இப்ப இருக்கிறதுமே லெவல் பி கிஸ்ட். இப்போ நீங்க எல்லாரும் என்னோட பேச்சதான் கேட்கணும். ஆனா எல்லாருமே என்னால பார்க்க முடியாது. அதனால இங்க இருந்து நம்ம 2 குரூப்பா பிரிஞ்சிருவோம். அப்போதான் நிறைய பேர் உசுரோட இருக்க முடியும். இங்கே இருந்தாலும் உறந்து செத்துருவோம், இல்லைன்னா யாருனாலும் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப வீரவசனமா பேசிட்டு அங்க இருக்கிற பி ரேங்க் ஹண்டரை மட்டும் அவன் கூட கூட்டுட்டு சி ரேங்க் ஹண்டரையும் ஜின்னு கூட இருக்க சொல்லிருந்தான். அப்புறம் இங்க ஒரு நாள் இருக்கிறது வெளியே 1 மணி நேரம் தான். இந்த டஞ்சனோட பாச கொள்றதுக்கு மாச கணக்கா கூட ஆகலாம். டஞ்சன் கொலாப்ஸ் ஆகுற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தேவையில்லாத சமயம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு லோ ரேங்க் ஹண்டர்ஸை பத்தி சொல்றான். அவங்களுமே அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. கிம்மு கூட இருந்த இன்னொருத்தையுமே நான் இவங்க கூட இருக்கேன்றதா. உனக்கு ஓகேனா பரிதாபம் பட்டுக்கிட்டு இங்க இருக்கா இருந்து கொண்டுதான். ஆனா அவ ஜின்னுட்ட வந்துட்டு கிம்மால கூட அந்த ஆரவை பார்க்க முடியல, நீ ஈரேங்க் ஹண்டரே கிடையாதுங்கிறா. ஆனா ஜின்னு எதுவும் சொல்லாம இருந்திருந்தா அவளுமே ஏ ரேங்கா இருப்பா, இல்ல அதோட அதிகமா தான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறா. கிம்மோட டீம் ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தாங்க. ஜின்னோட டீம் எல்லாம் காட்டுக்குள்ள போறாங்க. கிம்மும் போற வழியில மரத்துல ஐஸ் பியர் சொரண்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஈரேங்க் ஹண்டர் எல்லாம் சாக போறாங்கன்றான். கிம்முமே ஜின்னுவை நான் ஒரு கேப்டன் நினைச்சு அவங்களையே அங்க விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கான். அப்புறம் பார்த்தா மொத்த கரடி கூட்டமும் வந்துருதாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க. கிம்மு உங்களை எப்படினாலும் காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றான். சுயநலமா தான் யோசிக்கிறான். அப்புறம் அந்த கரடி கூட சண்டையை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. கிம்மெல்லாம் ஒரே வீட்டுல ஒரு கரடியை 2 ஆக்குறான். அப்புறம் அங்க கட் பண்ணி ஜின்னு டீமே காட்டுறாங்க. கிம் டீம்ல இருந்தவ எல்லாரும் நில்லுங்க, இங்க இருக்க ஸ்கிராட்ச் எல்லாம் வச்சு பார்த்தா ஐஸ் பியர் இங்க இருக்கு போல, இது ஐஸ் பியரோட இடம் போல, திரும்ப அவங்க கூட நம்ம போயிருவோங்கிறா. ஆனா ஜின்னு நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள போவோம், இது ஐஸ் பியரோட இடம்னா அது நமக்கு நல்லதுதான், அது எல்லாமே ஐசெல்ஸோட யோசிக்கிறதுல ரொம்ப வீக்கானதுதான், வேற மான்ஸ்டரும் இருக்காது, அவளுமே இதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்ட்டு அவன் இன்வெர்டரியில இருந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வெட்டர் மாதிரி எடுத்து கொடுக்கான். அவங்களுமே ஷாக் ஆயிருந்தாங்க. ஸ்பேஸ் மேஜிக்கா ஹை ரேங்க்ல இருக்கவங்களே 2-3 ஐட்டம் தான் வச்சிருப்பாங்கன்னு ஷாக் ஆயிருந்தாங்க. அப்புறம் ஜின்னு கூட்டு வந்தாலும் நீ யார் சாமி அப்படின்னு கேக்குறா. அவனும் போய் அவ தலையில கை வச்சுட்டு நான் தான் உன்னை இங்க கூட்டு வந்தேன், உன்னோட பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு, வேற எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காத, கூட இருந்த 2 பேரையும் பார்த்துட்டு உங்களுக்கு அதுதான் எந்த கொஸ்டினும் கேட்க கூடாதுங்கிறான். அப்புறம் அவங்க இருக்க இடத்துக்குமே கரடி எல்லாம் வருது. டைட்டிலையும் உல்ஃப் அசாசினா மாத்திட்டு சண்டை கூட தயாராகிதான். அப்புறம் கேட்டுக்கு வெளியே பார்த்தா பெக்கு அந்த கேட்டுக்கு வந்துட்டு இந்த கேட்டு சுத்தமா முடியிருச்சு. லக் இருந்தா ஏ ரேங்க் இல்லைன்னா பி ரேங்க் ஹண்டரால மட்டும்தான் உசுரோட வர வாய்ப்பு இருக்கு. கிமுதா எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டயத்துல மேனேஜர் அவங்கள தவிர ஜின்னுன்ற ஒருத்தனுமே அவங்க கூட போயிருக்காங்க, அவ கூட்டு வந்த ஒருத்தையுமே போயிருக்காங்கன்றான். பெக்கும் அவனோட ரேங்கை கேட்கறான். அவங்க இ ரேங்க் தான், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் ரீ அவாக்கன் பண்ணிருக்கான்றது. பெக்கும் கண்டிப்பா சொல்றியா அப்படின்னு கேட்கா. அதுல சந்தேகமா தான் இருக்குன்றா மேனேஜர். அப்புறம் பார்த்தா டான்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன பெக்கு எப்படி இருக்க, உன்னை இந்த மாதிரி இடத்துல பாப்பேன் நான் நினைக்கல. பெக்குமே நீ ஏன்டா இங்க வந்த, நீ அமெரிக்கால தானடா இருக்கணுங்கிறான். அப்ப நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், ஈ ரேங்க் ஹண்டர் உன் மெம்பர்ல இல்லாதவன் எதுக்கு இந்த கேட்டுக்குள்ள விட்ட ஜீனுவா அப்படிங்கிறான். பெக்குமே இவனுக்கு எப்படி தெரிஞ்சு நினைச்சுக்கிட்டு இருக்கான். டாங்ஸும் அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், ஆனா இது ரெட் கேட் ஆகி போச்சு, அவனை பார்த்துனாச்சும் போவான், ஒரு வேளை உள்ளே செத்துருவானோ. ஊமே நீ ரொம்ப லக்கான ஆளுதான், டாங்ஸ் இப்போ உன் கூட சண்டை போட முடியாது, ஆனா நீ ரெட் கேட்டுக்குள்ள மாட்டிருக்க, நீ உசுரோட வருவான்றதுமே சந்தேகம் தான் நினைக்கான். உள்ள ஜின்னுவை பார்த்தா எல்லா கரடியுமே அடிச்சு காலி பண்ணிட்டு ஒரு கரடி மேல கெத்தா உட்காந்துருக்கேன். லெவலப்புமே ஆகுது. இந்த ரெட் கேட்ல நல்லா பாயிண்ட் ஏறுது அப்படின்னு நினைக்கிறியா. அப்புறம் நைட்டும் ஆகுது. கொன்ன கரடியே கறியாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜின்னு மட்டும் அங்க இல்ல, ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சு கரடியோட பாச தேடி போயிருக்கான். அவங்களுமே நம்ம எதுவுமே பண்ணல, ஜின்னுவே ஒத்தாளா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், இவனுக்கு வித்தியாசமான ஆளா இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க கட் பண்ணி ஜின்னுவே காட்டுறாங்க. அந்த கரடியோட இடத்துக்கு போயிட்டேன், நிறைய கரடியுமே வருது. இவனுமே இவனோட சேடோ ஆர்மியை கூப்பிடுறான். நிறைய சோல்ஜருமே வராங்க. இக்கரிசுமே இந்த சீசன்ல ஒரு கெத்தா ஒரு என்ட்ரியை கொடுத்துருதான். இது உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டல், சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற சண்டையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அவனும் இக்கரிசும் பின்னாடி தான் இருக்காங்க. அங்க இருக்க சோல்ஜர் மட்டும் தான் அட்டாக் பண்ண போறாங்க. பயங்கரமா சண்டை நடக்குது. ஜின்னோட ஆர்மில இருக்கவங்க எல்லாம் அங்க இருக்க கரடி எல்லாம் காலி பண்ணிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அதோட பாசுமே அங்க வருது, பெருசா இருக்கு. அது மத்த சேட சோல்ஜர் எல்லாரையுமே அடிச்சு போட்டுருது. அவனோட மான லெவலுமே குறைஞ்சிருது. இக்கரிச பாருங்க சொல்றான். இக்கரிசும் கேஷுவலா நடந்து போறான். அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண வருது. தவி அது தோல்லே ஒரு வெட்டிருந்தான். அப்புறம் மேல இருந்து முதுகுல ஒரு குத்து
குத்தி காலை வெட்டி கீழே உட்கார வச்சு அது முன்னாடி மாசா ஒரு போஸை கொடுத்து நிக்கிறாப்புல. அப்புறமும் திரும்ப கீழே உட்காந்துட்டு அதை பவரை வச்சு அட்டாக் பண்ண போது ஒரே வெட்டா தலையை வெட்டியிருந்தான் கிக்கரிஸ். ஜின்னுவும் அந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு செம்ம சாக்கு ஆயிருந்தான். கிக்கரிஸ் அவனோட ஸ்வாடை எனக்கு எதிராக யூஸ் பண்ணானா என்னால கூட நிக்க முடியாது, என்னோட இப்ப இருக்க லெவலை வச்சு பார்த்தா நாங்களும் அவனும் ஈக்குவலா இருப்போமோ, இல்ல என்னோட அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான்னு நினைக்கான். இக்கரிஸ்மே ஜின்னு முன்னாடி வந்துட்டு அவனோட ஸ்வாடை கீழே வச்சுட்டு ஜின்னுக்கு தலை வணங்குறான். ஜின்னுமே இக்கரிஸ் தோல்ல கை வச்சு நல்ல வேலை பார்த்துன்றான். இப்போ மொத்த கரடியுமே காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்க கட் பண்ணி கிம்மோட டீமே காட்டுறாங்க. அங்க பார்த்தா கிம்மு கூட போன எல்லாத்தையுமே ஐஸ் எல்ஸ் கொன்றுது, கிம்மு மட்டும் தான் இருக்கான். அதுவும் கிம்மு முன்னாடியே அவன் ஆளுகளையும் கொள்ளுது, அவனால எதுவுமே பண்ண முடியல. கிம்மு ஒயிட் கில்டோட எலைட் மெம்பர்றான்னு திமுரா சொன்னவன் அங்க இருக்கவங்க சாவலாம் பார்த்துட்டு பயந்து கத்திட்டு ஓடிடுது அங்க இருந்து. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்பாங்க.